வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கேபிட்டல் பட்ஜெட்டிங்கில் மூர்த்தி புக் ப்ராப்ளம் நம்பர் 12 and 13 தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் பார்க்கலாமா? இது பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்டட் பே பேக் பீரியட் மெத்தட். ஓகே, இங்கே பாருங்கள். கால்குலேட் டிஸ்கவுண்டட் பே பேக் பீரியட் ஃப்ரம் த டீட்டெயில்ஸ் கிவன் பிலோ. காஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் 6 lakh, லைஃப் ஆஃப் த ப்ராஜெக்ட் 5 years, ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ 2 lakh, கட் ஆஃப் ரேட் 10%. பாருங்கள், டிஸ்கவுண்ட் ஃபேக்டர்ஸ் வந்து வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் 5 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ வந்து நம்ம இதுக்கு ப்ரீவியஸாக நம்ம பார்த்ததெல்லாம் நார்மல் பேபேக் பீரியடில் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். அதாவது ட்ரெடிஷ்னல் பேபேக் மெத்தடில் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். இது பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்டட் பேபேக். டிஸ்கவுண்டட் பேபேக்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ப்ரெசன்ட் வேல்யூலாம் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, அந்த ப்ரெசன்ட் வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம இந்த கேஷ் இன்ஃப்ளோவோட ப்ரெசன்ட் வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நம்ம பேபேக் பீரியட் போடணும். ஓகே, இப்போ பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பிவி ஃபேக்டர் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இதை யூஸ் பண்ணி நம்ம கேஷ் இன்ஃப்ளோவை வச்சு பிவி ஃபேக்டர் வேல்யூவோட நம்ம பிவி, அதாவது ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ 2 lakhன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ ஈவனாக இருக்கிறதுனால அப்படியே எழுதியாச்சு. அண்ட் பிவி ஃபேக்டரோட வேல்யூ கொடுத்துருக்கதை நம்ம எழுதியிருக்கோம், டேபிள் வேல்யூ. இப்போ இதையும் இந்த காலமும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே, கேஷ் இன்ஃப்ளோ இன்ட்டு பிவி ஃபேக்டர் போடுறது மூலமாக ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ கிடச்சிரும். பாருங்கள். ஓகே, மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து கியூமுலேட்டிவ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ கிடச்சிச்சு. இதுக்கு கியூமுலேட்டிவ் பண்ணணும். கியூமுலேட்டிவ் தெரியும் இல்லையா, 1,81,800 ஃபர்ஸ்ட் இயர் வரும். அதுக்கப்புறம் அதோட இந்த 1,65,200 ஆட் பண்ணணும். அண்ட் இந்த 3,47,000 இதை ஆட் பண்ணணும். அண்ட் இதோட இதை ஆட் பண்ணணும். அண்ட் இதோட இதை ஆட் பண்ணி போட்டாச்சு. ஓகே, இப்போ ப்ராஜெக்டோட காஸ்ட் எவ்வளவு? 6 lakh. நமக்கு இந்த கியூமுலேட்டிவில் பாருங்கள், 6 lakh எங்கே வந்து க்ராஸ் ஆகிருக்கு அப்படின்னா, இந்த 4,97,200க்கும் இந்த 6,33,800க்கும் பிட்வீனில் தான் இந்த 6 lakh வருது இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 6 lakh மைனஸ் இந்த 4,97,200, அதாவது ப்ரொபோர்ஷனேட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக, டிவைடட் பை 1,36,600. ஓகே, இப்போ பாருங்கள். 6 lakh மைனஸ் 4,97,200 டிவைடட் பை 1,36,600. ஓகே, தேர்ட் இயர்லேருந்து ஃபோர்த் இயர்ன்றதுனால இங்கே 3ன்னு போட்டாச்சு. இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். 3.075 வருது. இந்த 0.75 வருது இல்லையா, இதை மந்தில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இன்ட்டு 12 போட்டுக்கலாம். அப்போ பாருங்கள், ஒன்று 3.7 இயர்ஸ்ன்னு போடுறோம், இல்லை 3 years 9 months. ஓகே, இதை மந்த்தாக வேணும்னா இன்ட்டு 12 பண்ணால் நமக்கு மந்தில் கிடச்சிரும் 9 monthsன்னு சொல்லிட்டு. ஓகேவா? எஸ். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? Using the information given below, compute the payback under traditional payback method and discounted payback method and comment on the result. இப்போ பார்த்தீங்கன்னா, இனிஷியல் அவுட்ல 80,000, எஸ்டிமேட்டட் லைஃப் 5 years, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனுவல் கேஷ் கொடுக்கல, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே 5 வருஷத்துக்கு 5th year நில்லுன்ட்டாங்க. டெப்ரிசியேஷன் ஹாஸ் பீன் கால்குலேட்டட் அண்டர் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். The cost of capital may be taken as 20% and the PV of ₹1 at 20% per annum is given below. இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது 10%க்கு பிவி ஃபேக்டர் கொடுத்துருந்தாங்க. இது 20%க்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, எஸ். இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ நமக்கு வேணும். இது டேக்ஸுக்கு அப்புறம் உள்ள ப்ராஃபிட். இங்கே டெப்ரிசியேஷன் இருக்குது. அப்போ ஆஃப்டர் டேக்ஸ் ப்ராஃபிட்டோட நம்ம டெப்ரிசியேஷனை ஆட் பண்ணணும். பிகாஸ் டேக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ நமக்கு டெப்ரிசியேஷன்றது நான் கேஷ் ஐட்டம் அப்படின்றதுனால நம்ம திரும்பவும் டெப்ரிசியேஷனை ஆட் பண்ண போகிறோம். அப்போ டெப்ரிசியேஷன் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 80,000 டிவைடட் பை 5 போட்டோன்னா 16,000 வருது. எவ்ரி இயர் டெப்ரிசியேஷன் 16,000. அப்போ இந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸோடு நம்ம என்ன பண்ண போகிறோம், டெப்ரிசியேஷனை ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், டெப்ரிசியேஷனை ஆட் பண்ணோன்னா 16,000 எல்லா வருஷமும் போட்டோன்னா ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ கிடச்சிரும். பாருங்கள், 22,000, 30,000, 40,000, 32,000, 16,000. இதுதான் ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ. ஓகேவா? இப்போ இந்த ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ வச்சு நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயும் டிஸ்கவுண்டட் பே பேக் மெத்தட்லேயும் ஃபஸ்ட்டு போடலாம். ஓகே, எஸ். இப்போ ட்ரெடிஷ்னல் பே பேக் மெத்தடில் முதல்ல போடலாம். ஓகேவா? அப்போ அதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா, ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ
அதை என்ன பண்ணோம், cumulative பண்ண போகிறோம். ஓகே, cumulative பண்ண தெரியும் இல்லையா, 22,000 ப்ளஸ் 30 போட்டோன்னா 52,000 ப்ளஸ் 40னா 92, 92 ப்ளஸ் 32 1,24,000 ப்ளஸ் 16 1,40,000. இப்போ பாருங்கள் காஸ்ட் எவ்வளவு அப்படின்னா 80,000. அப்போ இங்கே எங்கே க்ராஸ் ஆகுதுன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் இயரில் க்ராஸ் ஆகுது. ஓகே, இங்கே பாருங்கள் 52 இருக்குது, இங்கே 92 இருக்குது. அப்போ இன்பிட்வீன் தான் இந்த 80,000ன்றது இருக்குது. அப்போ நம்ம எந்த cumulative எடுப்போம் அப்படின்னா இந்த 52 எடுப்போம். அப்போ 80,000 மைனஸ் 52,000 டிவைடட் பை இந்த கேஷ் இன்ஃப்ளோ 40,000. ஓகேவா, இது செகண்ட் இயர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி தேர்ட் இயர்க்குள்ளே அப்படின்னும் போது 2 ப்ளஸ் அப்படின்னு போட்டாச்சு. ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா 0.7 வருது. இந்த 0.7 நம்ம மந்தில் சொல்லணும் அப்படின்னா இன்ட்டு 12 பண்ணிக்கலாம், 8 months வருது. ஓகேவா, இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பேபேக் பீரியட். ஓகே, 2 years and 8 monthsன்றது. இதுவே வந்து டிஸ்கவுண்டட் பேபேக் மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். டிஸ்கவுண்டட் பேபேக் மெத்தட்லேயே என்ன பண்ணணும், இந்த சேம் ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ தான் என்ன பண்ணுவோன்னா இந்த பிவி ஃபேக்டரோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ நமக்கு வேணும். பாருங்கள், ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ அதே நம்ம எழுதியாச்சு, பிவி ஃபேக்டர் வேல்யூ கொடுத்துட்டாங்க இல்லையா, அதை இங்கே நோட் பண்ணிக்கலாம். எஸ், இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ கிடைச்சிரும். ஓகேவா, இப்போ இதை cumulative பண்ண போகிறோம். cumulative பண்ண தெரியும் இல்லையா, 18,260 ப்ளஸ் 20,700. ஓகே, வர வேல்யூவோட இதை ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் இதோட இதை ஆட் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் இதோட இதை ஆட் பண்ணி இங்கே போட்டாச்சு. இப்போ நமக்கு 80,000ன்றது இனிஷியல் அவுட்லே. இனிஷியல் அவுட்லே எங்கே க்ராஸ் ஆகுது, 4th and 5th year க்ராஸ் ஆகுது. ஓகேவா, இதுக்கு நடுவில் தான் 80 வருது இல்லையா. அப்போ 4 ப்ளஸ் 80,000 மைனஸ் இந்த 77,520 டிவைடட் பை என்ன வரும், 6,400. ஓகேவா, இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா 0.39 இருக்குது இல்லையா, இதை நம்ம மந்த்தாக சொல்லணும்னா இன்ட்டு 12. அப்போ பார்த்தீங்கன்னா 4 years 5 months இல்லை 4.4, இதை ரவுண்ட் பண்ணியாச்சு. 0.39 வந்து நம்ம என்ன சொல்லலாம், 4 ஆகிடுது. அப்போ 4.4 years இல்லைன்னா 4 years 5 months. புரிஞ்சுச்சா? எஸ். இப்போ உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக இதே மாடல்லே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளமை ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். I'll check your answer. Thank you for your patient listening.